போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்திற்கான முக்கிய தினங்கள், முக்கிய நிகழ்வுகள். அதாவது ஜனவரி ஒவ்வொரு தேதிகளையும் முக்கியமான சில தினங்கள் இருக்குது. அதை ஒட்டுமொத்தமா சேர்த்து மொத்தமா இந்த வீடியோல நம்ம தொகுத்து வழங்க போறோம். ஏன்னா இப்ப ஒரு சில எக்ஸாம்ஸ்ல வரிசையா பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால இனிமே அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு மாதத்திற்குரிய மொத்த அந்த முக்கிய தினங்கள், சரி, அந்த டேட்டுக்கான முக்கிய தினங்களை தொகுத்து வழங்க போறோம். அந்த வகையில இன்றைய தினம் ஜனவரி, சரி, ஜனவரி மாதத்திற்கான மொத்த தினங்களை ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? அதனால ஃபுல்லா கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. நம்ம முக்கிய தினங்கள் மட்டும் இல்ல, அந்த தினங்கள் அது தொடர்பான சில ஜிகே எல்லாமே கனெக்ட் பண்ணி சொல்ல போறோம். கவனமா இருங்க. சரி, ஜிகே கரண்ட் அஃபேர்ஸும் கலந்து வரும். கவனமா இருக்கும். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறது ஜனவரி முக்கிய நிகழ்வுகள் மற்றும் அதனுடைய தினங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி, சரியா? என்ன ஸ்பெஷல்? உடனே நியூ இயர்னு சொல்லுங்க, அப்படிதானே? ஜனவரி 1 டிஆர்டிஓ அமைப்பின் நிறுவன தினம். சரியா? டிஆர்டிஓ அதோட விரிவாக்கமா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த அமைப்பானது தான் இந்தியாவில் பாதுகாப்பு தொடர்பான தலைமை அமைப்பு. சரிங்களா? பாதுகாப்பு தொடர்பான ஒரு தலைமை ஆராய்ச்சி அமைப்போட பேர் தான் டிஆர்டிஓ. சரிங்களா? எப்போ உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1958 அன்று உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பாருங்க, டெல்லியில இருக்கு. சரியா? தலைமையிடம் டெல்லியில இருக்குது. இதன் தற்போதைய தலைவர் சமீர் காமத். ஓகேவா? சமீர் காமத்தோட பதவி காலம் முடிஞ்சது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க தான் இனிமேல் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் கூட இந்த டிஆர்டிஓ அமைப்பிற்கு தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்ப ஜனவரி 1 முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. எந்த அமைப்புமா? டிஆர்டிஓ 1958 உருவாக்கப்பட்டது. இதே 58 தான் இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது, நாசா. நமக்கு இஸ்ரோ எப்படியோ அதே மாதிரி அமெரிக்காவின் ஆராய்ச்சி அமைப்புக்கு பேரு நாசா. அந்த நாசாவும் டிஆர்டிஓ உருவாக்கப்பட்டது 1958, மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, இது தவிர ஜனவரி 1 அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனவரி 1, 2000 என்ன சம்பவம் கன்னியாகுமரியில் நடைபெற்றதுமா? கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை, சரி, திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள். அந்த சிலையோட தலைமை சிற்பியோட பேரு கணபதி. கலைஞர் 4 எழுத்து, கணபதிக்கும் 4 எழுத்து. கவனமா இருங்க. அந்த சிலை திறக்கப்பட்டது 2000ல. தற்போது 2025 எத்தனை ஆண்டு நிறைவடைஞ்சிருக்குது? 25 ஆண்டு, 25 இயர்ஸ். அப்படின்னா சில்வர் ஜூப்ளி வெள்ளி விழாவை முன்னிட்டு தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் வச்சாங்க? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். சரியா? பேரறிவின் சிலை. பேரறிவின் சிலை அப்படிங்கிற பேரை திருவள்ளுவர் சிலைக்கு சூட்டினாங்க. ஓகேவா? சரி, இது தவிர இன்னொரு முக்கியமான ஒரு தினம் ஜனவரி 1, 1995. சரியா? ஜனவரி 1, 1995 முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. என்னமா? உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், சரியா, உருவாக்கப்பட்டது. WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்ட 1995. தலைமையிடம் ஜெனீவாவில் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஜனவரி 1, 1949 ஞாபகம் இருக்கா என்னன்ட்டு? ஜனவரி 1, 1945 அப்படின்னா 49. சரியா? 49 ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 உருவாக்குனாங்க. அந்த ஆர்பிஐ ஆனது தேசியமயமாக்கப்பட்டது ஜனவரி 1, 1949. சரிங்களா? இது எல்லாமே எந்த டேட்ல நடந்திருக்குமா? ஜனவரி 1, மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினம். பிரெய்லி தினம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்வையற்றவர்கள் வாசிக்கும் பிரெய்லி முறையை கண்டுபிடித்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பிரெய்லி. ஓகேவா? இந்த தினத்திற்கான தேதியானது நவம்பர் 2018 ஐநா பொதுசபையின் பிரகடனத்தின் போது தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோமா? இந்த பிரெய்லி எழுத்து முறை அப்படிங்கிறது இந்த பிளைண்ட் இருக்காங்க இல்லையா, கண் பார்வையற்றவர்கள், இந்த தடவிலாம் படிச்சுட்டு இருப்பாங்களா, ஓகேவா, அவங்களுக்கான அந்த சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு, அந்த எழுத்து முறை கண்டுபிடித்தவர் தான் லூயிஸ் பிரெய்லி. எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினமாக கொண்டாடப்படுகிறது. தனியா கூட கேட்கலாம், பிரெய்லினா என்னன்னு கேட்கலாம், அந்த எழுத்து முறை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கலாம், பிரெய்லி தினம் எப்போன்னு கூட கேட்கலாம். கவனமா இருங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். நமக்கு எல்லா கண்ணும் கையும் காலம் எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் சோம்பேறியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் பாருங்க, அப்படி தடவி சின்ன உங்களுக்கான அந்த ஓட்ட இருக்கலாம், சின்ன சின்ன கொள்ளா போட்டு ஒரு புக் மாதிரி சின்ன, நம்ம இவ்வளவு சைஸ்ல ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கான அந்த புக் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய
இந்த ஓட்டையை போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதை தடவி படிப்பாங்க. அதை படிச்சும் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் இருந்தும் நம்மளும் சாதிக்கிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி சர்வதேச வேட்டி தினம். சரியா? கரெக்டா பொங்கலுக்கு முன்னாடி வந்துடும், கவனமா இருங்க. அடுத்து போர்களினால் அனாதை ஆனவர்களுக்கான ஒரு சர்வதேச தினம் அப்படி சொல்றாங்க. இந்த தினத்தை ஜனவரி 6ஆம் தேதி. நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு தினம் பாருங்க, நிறைய எக்ஸாம்ல கேட்ட ஒரு தினம் பாருங்கம்மா. ஜனவரி 9ஆம் தேதி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். சரியா? பிரவாசி பாரதிய திவாஸ். சரியா? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ கொண்டாடுறாங்க? ஜனவரி மாதம் 9ஆம் தேதி. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஜனவரி 9 1915 அன்று மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்த நாள். சரிங்களா? தென்னாப்பிரிக்கால தான் காந்தியடிகள் இருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அங்க இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய நாள் தான் ஜனவரி 9 1915. சரிங்களா? அந்த டேட்டு தான் என்ன தினமா கடைபிடிக்கிறாங்க இந்தியாவில்? வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். அது தொடர்பான மாநாடுகளும் இந்தியாவில் நடக்கும். சமீபத்தில் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு நடைபெற்ற இடம் ஒடிசாவின் தலைநகரம் புவனேஸ்வர். சில புவனேஸ்வர்ல தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாடு நடைபெற்றது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, சூப்பர். புவனேஸ்வர் வேற எதுக்கு பார்த்தோமா? ஒரு சில வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். புவனேஸ்வர் கலிங்கா ஹாக்கி மைதானம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு ஹாக்கி மைதானம் கலிங்கா ஹாக்கி மைதானம் அமைந்துள்ள இடம் புவனேஸ்வர். சரிங்களா? விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து உலக ஹிந்தி தினம். உலக ஹிந்தி தினம் இந்த தினம் 2006ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முதல் உலக ஹிந்தி மாநாடு நடைபெற்ற நாள் ஜனவரி 10 1975ஆம் ஆண்டு. இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர். நாக்பூர் எங்கமா இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு நாக்பூர், கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, அதாவது முதல் முறையாக இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவோட பிரதமராக இருக்கும்போது 1975ல உலக அளவிலான ஹிந்தி மாநாடு நடைபெறுகிறது. எந்த இடத்துல? நாக்பூர்ல. அதை முன்னிட்டு அந்த மாநாடு நடைபெற்ற ஜனவரி 10ஆம் தேதி என்ன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? உலக ஹிந்தி தினம். அதே மாதிரி தேசிய ஹிந்தி தினம் என்னைக்குமா? தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் 14. சரி, செப்டம்பர் 14ஆம் தேதி 1949 அன்று ஹிந்தி மொழியானது அலுவல் மொழியாக, அபிஷியல் லாங்குவேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவில். சரியா? அப்படி அலுவல் மொழியாக ஹிந்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட செப்டம்பர் 14ஆம் தேதி இந்தியாவில் தேசிய ஹிந்தி தினம். 1975ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நாக்பூரில் நடைபெற்றது முதல் உலக ஹிந்தி மாநாடு. அன்றைய ஜனவரி 10ஆம் தேதி உலக ஹிந்தி தினம். பார்த்து கவனம் பண்ணுங்க. எப்பவுமே தினங்கள்ல இருந்து கேள்வி வந்ததுன்னா அது சர்வதேச லெவலான தினமா, சரிங்களா, தேசிய அளவிலான தினமா, தமிழ்நாட்டில் மாநில அளவிலான தினமான்னு சொல்லி பார்த்துட்டு கவனமா ஆன்சர் பண்ணுங்க. சரியாமா? நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 11 திருப்பூர் குமரன் நினைவு தினம். கண்டிப்பா இவரை பத்தி நிறைய படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம போயிடலாம். ஜனவரி 12ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம், அல்லது இந்த வருஷத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? அயலக தமிழர்கள் தினம். சரி, அயலக தமிழர்கள் தினம் அல்லது ஜனவரி 12 இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம். ஓகேவா? கவனமா இருங்க. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அங்கேயே உட்காந்து சம்பாதிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த தமிழர்களுக்கான ஒரு தினம் ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12 ஆகிய 2 தினங்கள்ல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஜனவரி 12 பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் தினம். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? அயலக தமிழர்கள் தினம். மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி சரிங்களா, இந்த வருஷம் நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒரு சில விருதுகளோட கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? மாமணி விருது, அந்த தூதுவர், சிறந்த தமிழ் தூதுவர் விருது அப்படிங்கிற மாதிரி சில விருதுகள்லாம் தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் கொடுத்திருந்தாங்க. கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள். அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 இந்தியாவில் என்ன தினம்? தேசிய இளையோர் தினமாக, இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12, மறந்துடாதீங்க. அன்றைய தினம் நேஷனல் யூத் டே. சரியா? விவேகானந்தர் பேர்ல ஒரு ட்ரெயின் ஒண்ணு ஓடுது, கேள்விப்பட்டீங்களா? ஒரு ட்ரெயின் விவேக் எக்ஸ்பிரஸ். என்ன பேரு? விவேக் எக்ஸ்பிரஸ். விவேக்னா நடிகர் விவேக் கிடையாது, விவேகானந்தரோட பேர் தான் ஷார்ட்டா விவேக் எக்ஸ்பிரஸ். எங்க இருந்து எங்க ஓடுதுமா? கன்னியாகுமரியில இருந்து, சரியா, KK டு கன்னியாகுமரியில இருந்து அசாம் மாநிலம் திப்ருகர், அசாம் மாநிலம் திப்ருகர் இடையே இயக்கப்படுகிறது. இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஓடக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களே மிக நீண்ட தொலைவு, பயண தொலைவை கொண்ட ஒரு ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் தான். எங்க இருந்து ஓடுது? இங்க இருந்து கன்னியாகுமரி, சரியா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகர் இடையே இயக்கப்படுகிறது. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த ரூட் எல்லாம் கிராஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஜிக்கல கேட்கலாம். கவனமா இருங்க. இது படிக்கும்போது அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற முக்கியமான எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்னெல்லாம் இருக்குது, இந்தியா லெவல்ல ஃபேமஸான ட்ரெயின் என்ன, சரியா, நமோ பாரத், சரியா, அந்த நமோ அந்த அப்படிங்கிற பேர்ல இயக்கப்படுகிற அந்த விரைவு ரயில், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரியா?
ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 14 முன்னாள் படை வீரர்கள் தினம். ஆர்ம்டு போர்சஸ் இந்தியாவில் இருக்கிற அந்த முன்னாள் படை வீரர்கள் அவங்களுடைய தினம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 14ஆம் தேதி. சரிங்களா, 14ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினம். இதற்கு காரணம் பாருங்க, இந்திய ஆயுத படைகளின் முதல் இந்திய தலைமை தளபதி KM கரியப்பா ஓகேவா ஜனவரி 14 1953 அன்று ஓய்வு பெற்ற தினம். சரிங்களா, பாத்துக்கோங்க. இந்திய ராணுவத்தோட முதல் இந்திய ராணுவ தலைமை தளபதி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க தான் தலைமை தளபதியா இருந்தாங்க. இந்தியாவில இருந்து முதல் முறையாக இந்திய ஆயுத படைகளுக்கு ராணுவத்திற்கு தலைமை தளபதியா ஒருத்தர் பொறுப்பேற்றாங்க. அவர் பொறுப்பேற்ற நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்தப்பல வரப்போது ஜனவரி 15ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு அன்று. சரிங்களா, அவர் பதவியேற்ற ஜனவரி 15 இந்தியாவில் ராணுவ தினம். அவர் ஓய்வு பெற்றது 1953 ஜனவரி 14. அவர் ஓய்வு பெற்ற ஜனவரி 14ஆம் தேதி என்ன தினம்? முன்னாள் படை வீரர்கள் தினம் சொல்லுவாங்க. சரி, வெட்டரன்ஸ் டே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த தினம் தான் இந்த தினம், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நிறைய விஷயங்கள் இதுல சரியா KM கரியப்பா பத்தி கேட்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, கவனமா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு முக்கியமான தினம் இருக்கு பாருங்க, இந்திய உணவு கழகத்தின் நிறுவன தினம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக்ஸ்ல வரும், எல்லாத்துலயும் வரும், கவனமா இருங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்கல்ல, FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14. ஜனவரி 14னா பெரும்பாலும் நமக்கு பொங்கல். சரியா, பொங்கல் ஒரு நல்ல உணவு தான். அந்த உணவு அமைப்பு கழகம் உருவாக்கப்பட்டது 1965 ஜனவரி 14. மறந்துடக்கூடாது, கவனம் பாருங்க. இதோட தலைமையிடம் டெல்லியில இருக்கு. எஃப்சியோட தலைமையிடம் இருக்கு டெல்லியில இருக்கு. இந்த FC அமைப்போட முதல் மாவட்ட அளவிலான அலுவலகம் தமிழ்நாட்டில் தான் திறக்கப்பட்டது. எங்கம்மா? தஞ்சாவூரில் திறக்கப்பட்டது. சரி, எஃப்சியோட முதல் மாவட்ட அளவிலான அலுவலகம் தஞ்சாவூர். ஆனா இதோட தலைமையிடம் இருக்கிறது எங்க இருக்குது? நியூ டெல்லியில இருக்கு, மறந்துடக்கூடாது. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான இன்னொரு தினம், தமிழ்நாடு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள். சரிங்களா, 1969ல ஜனவரி 14ஆம் தேதி தான் இப்போ இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடுங்கிற பேரு முறைப்படி அபிஷியலா ரீநேம் பண்ணது. எப்போ? ஜனவரி 14 1969. அதோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தற்போது தமிழ்நாடு தினம் என்னைக்குமா? ஜூலை 18 1967. இது மறந்துடக்கூடாது. சரிங்களா, அதாவது தற்போது தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூலை 18ஆம் தேதி. சரி, ஜூலை 18ஆம் தேதி. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1967ல ஓகேவா, அப்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. சரிங்களா, அந்த ரெசல்யூஷன் எப்படி தமிழ்நாடுங்கிற பேரை மாத்துறதுக்கான இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்னைக்குமா? ஜூலை 18 1967ஆம் ஆண்டு. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் ஓகேவா அறிஞர் அண்ணா மேல இருந்த பாசத்துல தற்போதைய முதல்வர் MK ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? தமிழ்நாடு தினம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, கவனமா இருங்க. ஆனா முறைப்படி இது தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் ஜூலை 18. சரி, அதுவும் 67ஆம் ஆண்டு. ஓகேவா, 69ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 14ஆம் தேதி தான் இந்த நம்மளுடைய தமிழ்நாடுங்கிற பேர் முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ரெண்டுமே கவனமா இருங்க. சரிங்களா, ஓகேவா. ஜூலை 18 1967ல என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது. சரி, ஜூலை 14 1969ல தான் வெட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, 2 வருஷம் கேப் அந்த மாதிரி. ஓகேவா, நிச்சயிக்கப்பட்ட நாள் தான் நமக்கு தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படுகிறோம். கவனமா இருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எடுத்து போலாம். ஜனவரி 15 இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னலாமா தான் இந்திய ராணுவ தினம், இந்தியன் ஆர்மி டே. சரியா, ஜனவரி 15 1949 அன்று இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதியாக ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா பதவியேற்ற தினம். சரிங்களா, அப்போ ஜனவரி 14 ஜனவரி 15 ரெண்டுமே KM கரியப்பா மறந்துடக்கூடாது. ஜனவரி 15ஆம் தேதி 1949ல சரியா இந்திய ராணுவத்திற்கு முதல் முறையாக ஒரு நபர், ஒரு இந்தியர் தலைமை தளபதியா பொறுப்பேற்கிறாங்க. அவர் பேர் தான் ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா. அவர் பதவியேற்ற நாள் ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். அவர் ஓய்வு பெற்ற நாள் ஜனவரி 14 1953. அந்த தினம் முன்னாள் படை வீரர்கள் தினம். சரியா, ஓகே, சூப்பர். இந்த ராணுவ தினம் பார்த்துட்டோம். அது மாதிரி கடற்படை தினம் எப்போ மாறும்? நேவி டே. கடற்படை தினம் டிசம்பர் 4ஆம் தேதி. ஓகேவா, கடற்படை தினம். அதே மாதிரி நம்ம வேற என்ன மிஸ் ஆகுதுமா? ஏர்ஃபோர்ஸ் டே, இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8ஆம் தேதி. சரிங்களா, மறக்க கூடாதுமா. ஜனவரி 15 ராணுவ தினம். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி கடற்படை தினம். ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி, மறந்துடக்கூடாது. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அது மாதிரி முடிஞ்சா ராணுவம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பழைய பசங்க நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கோம். ராணுவம், அப்புறம் கடற்படை, விமானப்படை, 3 பேர். இந்த 3 படைகளுக்கும் யாரு தலைமை தளபதி, இந்த 3 பேருக்கும் யாரு தலைமை அதிகாரி, எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா ஞாபகம் நினைக்கிறேன். ஞாபகம் வரலன்னா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொல்லிடலாம், சொல்லிட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க யோசிச்சு
அதை முயற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு அப்படியே மறக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம் பாருங்க, ஜனவரி 16. சரியா? தேசிய புத்தாக்க நிறுவன நாள். சரி, தேசிய புத்தாக்க நிறுவன நாள். இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, புதுசு புதுசா தொழில்களை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசினால் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அதோட பேர் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. சரி, ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16, 2016. சரியா? ஃபேன்சி நம்பர் 1616. ஜனவரி 16, 2016 இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க திட்டம் தொடங்கப்பட்டது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்காக. ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் ஃபார் என்ன சொல்லுவாங்க, கம்பெனிஸ். சரியா? பெரிய பெரிய கம்பெனிகள், நிறுவனங்கள். நீங்க புதுசு புதுசா நீங்க நிறைய பொருட்களை தயாரிங்க. ஓகேவா? இல்லாட்டினா ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற பொருட்களை அப்கிரேட் பண்ணி இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி புதுசா பொருளை உருவாக்குங்க. உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம். அந்த தினம் தான் தேசிய புத்தாக்க நிறுவன தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே வருஷம் 2016 ஏப்ரல் 5. சரி, ஏப்ரல் 5 ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது கம்பெனிகளுக்காக நிதி வழங்கும், கடன் வழங்கும் ஒரு திட்டம். ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்களுக்காக கடன் உதவி தந்து நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிங்க, இல்லைன்னா உங்க கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணி நிறைய ப்ராடக்டை புதுசு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கடன் உதவியை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டது. என்னமா அது வந்து ஸ்டாண்ட் அப். ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது தனி நபர்களுக்கானது, ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கானது. ரெண்டுமே 2016. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி 16, 2016 தொடங்கினாங்க. ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது ஏப்ரல் 5 தொடங்கினாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க வாரம் ஜனவரி 10 முதல் 18 வரை கடைபிடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 17. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முன்னாள் முதல்வர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள். சரிங்களா? எப்போ பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்கம்மா எம்ஜிஆர் அவர்களுக்கு? பாரத் ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் எப்போ இறந்தாங்க? 1986 இறந்தாங்க இல்லையா? அப்படிதானமா? 86, 87, 75, 76 எல்லா அவசரத்தை போட்டு ஒரு வாட்டி அழகா கொடுத்துருந்தாங்க. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோல, பாரத் ரத்னா விருது ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்நாட்டில இருந்து யாரெல்லாம் பாரத் ரத்னா விருது வாங்கியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்ல எடுத்து தனியா படிங்கன்னு சொல்லியிருந்தேன். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, இதை பத்தி நான் தனியா ஒரு நாள் ஒரு வீடியோ சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 19. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம், தேசிய பேரிடர் மீட்பு படையின் எழுச்சி தினம். தேசிய பேரிடர் மீட்பு படையின் எழுச்சி தினம், ரைசிங் டேன்னு சொல்லுவாங்களா, NDRF. அதாவது இந்த NDRF அமைப்பானது சரிங்களா எப்போ உருவாக்கப்பட்டதுமா? இந்தியாவுக்கு வந்த மிக ஒரு பெரிய பேரிடர். இப்போ தாய்லாந்து, மியான்மர்ல ஒரு பேரிடர், என்னது? எர்த்குவேக். அதுக்கு என்ன ஆபரேஷன் பிரம்மா, அது ஒரு சைட்ல இருக்கட்டும். இந்தியாவுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு பேரிடர் இந்தோனேஷியால இருந்து வந்தது. எங்க இருந்து? இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுல இருந்து உருவான சுனாமி. அந்த சுனாமி வந்தது நம்ம 2004 டிசம்பர் 26. அந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா இந்திய மக்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு தான் என்னது? NDRF அமைப்பு. சரி, அந்த தேசிய பேரிடர் மீட்பு படை வந்துட்டு உருவாக்கப்பட்டது எப்ப அப்படி பார்த்தீங்கன்னா 2006. சுனாமி எப்போ வந்தது? 2004. அதனைத் தொடர்ந்து இந்த அமைப்பு உருவாக்குவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது 2005. முறைப்படி இந்த NDRF அமைப்பு செயல்பட தொடங்கினது 2006. சரிங்களா? அந்த டேட் தான் ஜனவரி 19, தேசிய பேரிடர் மீட்பு படையின் அந்த எழுச்சி தினம், ரைசிங் டேன்னு சொல்லுவாங்க. சரியா? கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து 2004 சுனாமி, கவனமா இருங்க. அடுத்து ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவருடைய பிறந்த நாள். ஓகேவா? 97 கட்டாக்கில் பிறந்தவர். அதெல்லாம் கண்டிப்பா நிறைய தெரியும் நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்துட்டு மத்திய அரசினால் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வலிமை தினம். சரியா? அதுக்கு மத்திய அரசு வச்ச பேரு பராக்கிரம் திவாஸ். சரியா? பராக்கிரம் திவாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், கவனமா இருங்க. பராக்கிரம் திவாஸ் அல்லது தேசிய வலிமை தினம் யாருடைய பர்த்டேல கொண்டாடுறாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாள்ல கொண்டாடுறாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து சர்வதேச கல்வி தினம். சரியா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். சரியா? இந்த தினம் முதல் முறையாக கொண்டாடப்பட்டது 2019. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்தியாவில் தேசிய கல்வி தினம் என்னைக்குமா? இது வந்து சர்வதேச கல்வி தினம். இந்தியாவில் தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. நவம்பர் 11 யாருக்குமா பிறந்த நாள்? இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர், சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 11. அந்த 11 தான் இந்தியாவில் தேசிய கல்வி தினம். இதே இது இன்டர்நேஷனல் லெவலில் கல்வி தினம் எப்போ கொண்டாடுறாங்க?
ஜனவரி 24ஆம் தேதி மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து தேசிய பெண் குழந்தைகள் தினம். சரியா? தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்ப கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 24ஆம் தேதி. சரிங்களா? பாத்தீங்கன்னா குழந்தைகள் தினம் நிறைய இருக்குது. தேசிய குழந்தைகள் தினம், சர்வதேச குழந்தைகள் தினம். பெண் குழந்தைகள் தினம் பாருங்க, தேசிய சர்வதேச. பெண்கள் தினமும் தேசிய பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினம் இருக்குது. ஆனா ஆண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தினம் என்ன தினம்? சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19. மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் முதல் முறையாக கொண்டாடப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. சரிங்களா? அதையும் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 25ஆம் தேதி. சரியா? பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? ஜனவரி 25 தேசிய வாக்காளர்கள் தினம். சரியா? நேஷனல் ஓட்டர்ஸ் டே. அதுக்கு காரணம் ஜனவரி 25 1950 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரியா? இந்த தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட வருஷம் ஒன் டே வேர்ல்டு கப்ல MS தோனி தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் வேர்ல்டு கப் அடிச்சாங்களா, அந்த வருஷம் தான். அதாவது 2011ல தான் முதல் முறையாக வாக்காளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. அதற்கு காரணம் ஜனவரி 25 1950 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. கவனமா இருங்க. சரிங்களா? சரி, இந்த ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், அது 1950 சரியா உருவாக்கப்பட்ட வருஷமா தான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரா யூஸ் பண்றாங்க. சரியா? தேர்தல் தொடர்பான இந்த புகார்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1950. சரியா? இது தவிர கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சாக்ஷம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. அப்புறம் சி விஜில் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. இது எல்லாமே தேர்தல் தொடர்பான புகார்களுக்கான முக்கியமான சில சம்பவங்கள். அதே மாதிரி இந்த டோல் ஃப்ரீ நம்பரே மறந்துடக்கூடாது, 1950. ஓகேவா? ஓகே, தற்போது தேர்தல் ஆணையர் இருப்பவர் யாருமா? தற்போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் குமார். சரி, ஞானேஸ்வர் குமார் தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 25ஆம் தேதி தேசிய சுற்றுலா தினம். அதையும் மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எலெக்ஷன் முடியுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஜாலியா எங்க போறாங்க? டூருக்கு போறாங்க நினைச்சுக்கோங்க. சரியா? அடுத்து தமிழகத்தில் மொழிப்போர் தியாகிகள் தினம். சரிங்களா? 1937. ஓகேவா? 1937 அந்த டைம்ல இருந்து மொழிப்போருக்கு எதிராக சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் உண்ணாவிரதம் இருந்து ஒரு சில பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது முக்கியமான நபர்கள் தாளமுத்து, நடராஜன் அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட தியாகத்தை போற்றும் வகையில ஜனவரி 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் மொழி போர் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினம். சரிங்களா? மறக்கவே மறக்காதீங்கம்மா, இந்திய குடியரசு தினம் விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதே சமயத்துல அன்றைய தினம் ஆஸ்திரேலியா நாட்டின் சுதந்திர தினம். நமக்கு வந்துட்டு குடியரசு தினம், அதே டைம்ல ஆஸ்திரேலியாவிற்கு சுதந்திர தினம். கவனமா இருங்க. சரியாமா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி இப்போ 2025ஆம் ஆண்டு இந்திய குடியரசு தினம். சரியா? அவருடைய சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டவர் பிரபாவோ சுபியாந்தோ. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நம்ம நிறைய வாட்டி பார்த்திருந்தோம். இந்தோனேஷியாவோட புதிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ அவர் தான் இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டிற்கான இந்திய குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர். அதுல என்ன ஒரு சிறப்பு என்னன்னா, இந்தியா முதல் குடியரசு தினம் சரியா 1950ல கொண்டாடணும்ல, அந்த வருஷம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் இந்தோனேஷியாவின் அதிபராக இருக்கிற சுகர்னோ. சரியா? சுகர்னோ. ஃபர்ஸ்ட் நம்ம குடியரசு தினம் என்ன கொடுப்பாங்க? ஸ்வீட்டோ சாக்லேட்டோ இதை கொடுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் குடியரசு தினம் அப்படிங்கறதுனால என்ன கொடுக்கல? சுகரு கொடுக்கவில்லை, ஸ்வீட்டு கொடுக்கவில்லை. சுகருக்கு நோ சொல்லிட்டாங்க 1950ல. தற்போது வந்தவர் யாரு? பிரபாவோ சுபியாந்தோ. ஓகேவா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்து சர்வதேச சுங்க வரி தினம். சரி, இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே அன்றைய தினத்தை தான் கொண்டாடப்படுகிறது. சுங்க வரினா என்னமா? சுங்க வரினா என்ன அர்த்தம்? சுங்க வரிக்கும் கலால் வரிக்கும் என்ன வித்தியாசம்? சுங்கவரி அப்படிங்கிறது பிட்வீன் கண்ட்ரிஸ். சரியா? நாடுகளுக்கு இடையே நடைபெறும் அந்த ஏற்றுமதி இறக்குமதியின் போது விதிக்கப்படும் வரி சுங்கவரி. கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது பிட்வீன் ஸ்டேட்ஸ். சரி, மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் அந்த இதுல போடுற வரி தான் கஸ்டம் டியூட்டி, சாரி எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 27ஆம் தேதி சர்வதேச பேரழிவு நினைவு தினம். சரியா? இரண்டாம் உலக போரின் எப்ப நடைபெற்றது? இரண்டாம் உலக போர் 1939ல இருந்து 45 வரைக்கும் நடைபெற்றது இல்லையா? அந்த இரண்டாம் உலக போரின் போது நிகழ்ந்த இனப்படுகொலையில் சரியா இந்த ஹோலோகாஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவர்களை நினைவுகிறதற்காக தான் ஜனவரி 27ஆம் தேதியானது சர்வதேச பேரழிவு நினைவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி 28 தேசிய நோய் தடுப்பு தினம். ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், கவனமா இருங்க. தேசிய நோய் தடுப்பு தினம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து தேசிய தடுப்பூசி தினம் எப்போ கொண்டாடணும்? இருங்க, இதான் சூப்பர் 6 கேள்வியில கேட்கிறேன்.
ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்போ கொஞ்ச நாள் மட்டும் 10 நாள் மட்டும் பார்த்துருந்தோம். தேசிய தடுப்பூசி தினம் ஏன் கொண்டாடினாங்க, என்ன டேட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஞாபகம் நினைக்கிறேன். சூப்பர் 6 கேள்வி வெயிட் பண்ணுங்க, நான் கேட்கறேன். அடுத்து தரவு தனி உரிமை தினம், டேட்டா பிரைவேசி டே. சரிங்களா, நம்மளுடைய தரவுகள் எல்லாமே பத்திரமா பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஒரு அவேர்னஸ் சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 28ஆம் தேதி தரவு தனி உரிமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 29ஆம் தேதி இந்திய செய்தித்தாள் தினம். அதாவது இந்தியாவோட முதல் அந்த பத்திரிகையான பெங்கால் கசட் 1780 வெளியிடப்பட்டது. அந்த நாள் தான் இந்தியாவில் இந்திய செய்தித்தாள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்து ஜனவரி 30 மகாத்மா காந்தி நினைவு தினம். சரி, மகாத்மா காந்தியோட நினைவு தினம் ஜனவரி 30ஆம் தேதி 1948 கோட்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த தினம் மகாத்மா காந்தி நினைவு தினம். அது தியாகிகள் தினம் சொல்றாங்க. அதாவது ஷாகித் திவாஸ். சரி, ஷாகித் திவாஸ் மறந்துடக்கூடாது. சரிங்களா, அதாவது இந்தியாவில் தியாகிகள் தினம் மொத்தம் 7 தினங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. சில பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட அந்த தினத்திலிருந்து மகாத்மா காந்தி இறந்த ஜனவரி 30ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு 7 தினங்கள்ல இந்தியாவில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு நாள் தான் நினைக்கக்கூடாது. 7 தினங்கள்ல தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் ஜனவரி மாதத்திற்கான முக்கியமான நிகழ்வுகள், சம்பவங்கள். அதில் கரண்ட் அஃபேர்ஸும் சொல்லியிருக்கிறோம், ஜிகேவும் சொல்லியிருக்கிறோம், அந்த தினத்திற்கு என்ன சிறப்பு அம்சங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். எல்லாமே கரெக்டாக கொஞ்சம் பார்த்து மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இனிமேல் அப்பப்போ வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்தை முடிக்க போறோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபுல் டேட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், சப்ஜெக்ட், இது தவிர அன்றைய டேட்டுக்கான முக்கியமான சம்பவங்கள் அப்படிங்கிறது சத்து சொல்லியிருக்கோம். தயவுசெய்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். சரியா, சரி ஆரம்பிக்கலாம். அடுத்து இந்த தினத்திற்கான கேள்விகள் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் யார்? சரிங்களா, எத்தனை பேர் இருப்பாங்க? 1+2 இருப்பாங்களா? அதை 2 பேரும் சேர்த்து சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அது இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் 2வது கேள்வி, சூப்பர் 6ல 2வது கேள்வி, இந்தியாவில் தேசிய தடுப்பு மருந்து தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஓகேவா, தடுப்பு மருந்து அல்லது தடுப்பூசி தினம். ஓகேவா, 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் எப்போது பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? அது 3வது கேள்வி வச்சுக்கோமா. நெக்ஸ்ட் அடுத்து தேசிய கல்வி தினம் எப்போது இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? அது 4வது கேள்வி. தேசிய கல்வி தினம் சொல்லும்போது சர்வதேச கல்வி தினத்தையும் பதிலா சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரிங்களா, அடுத்து 5வது கேள்வி, இந்திய உணவுக் கழகம் எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களா, எப்போது உருவாக்கப்பட்டது? அது எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தின் போது உருவாக்கப்பட்டது? அதையும் சொல்லிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரி, அது 5வது கேள்வி. அடுத்து 6வது கேள்வி, DRDO அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? அவருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? அதையும் நீங்க பதில சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா, இதுதான் இந்த சூப்பர் 6 கேள்வியில். அனைத்து கேள்விகளுக்கும் சூப்பரா பதில் சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த முக்கிய தினங்களை ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா அரசு வேலைக்கு போயே ஆக வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.